இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? பரிதாபம் சேனல் தான் பார்க்கணும். ரீசனப்பட்ட வீடியோ தான் பார்க்கலாம். என்ன சுதாரு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அந்த பொண்ணு கல்யாணம். ஏய், வேலண்டைன்ஸ் டேன்னு ஒண்ணு வந்தா லவ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்குலாம் ஒரு எரிச்சல் வர்றது இயல்புதான். அது அந்த பிள்ளை கல்யாணம் ஆயிருச்சு, அந்த பிள்ளை அடுத்தவனை பார்த்து போயிருச்சு. அவன் கூட அந்த பிள்ளை வேலண்டைன்ஸ் டேவை கொண்டாடும். அவன் சாக்லேட் டே, கிஸ் டே, ஹக் டே எல்லாம் கொண்டாடுவாங்க. தேவையில்லையே. நான் என்ன கழட்டி விட்டுட்டு அவன் மாதிரி பிடிக்கல அப்படின்ட்டு போனா அப்புறம் என்ன சொல்றது எனக்கு புரியல. நினைச்சு நீ வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஃபீல் பண்ணி தெரிய போறியா? அர்ஜுன் ரெட்டியா அலைய போறியா? வாழ்க்கையை பார்க்கணுமா இல்லையா? எல்லாருக்குமே லவ்னு வரும், ஃபெயிலியர்னு ஒன்று வரும். அந்த மாதிரி நேரத்துல லவ்வ மறந்துட்டு லவ்வ பத்தி யோசிக்காம சிங்கிள் லைஃப் என்ஜாய் பண்ணணுமா? அதான் ரொம்ப இதா இருக்கு. லவ்ங்கிறத பத்தி நினைக்கவே நினைக்காத, காதல் பாட்டு கேட்காத, காதலை பத்தி யோசிக்காத, காதல்ன்ற விஷயத்தை பத்தியே நினைக்காத, சிங்கிள் ஆவாது. அதுக்கப்புறம் உனக்கே லவ் வந்து கதவை தட்டுண்டா. ஹாப்பியாரு. கரெக்டா. முக்கியமா ஆர்டர் பண்ணி சாப்பிடு பிடிச்சதெல்லாம். இந்த மாதிரி டைம்ல டயட்லாம் ஃபாலோ பண்ண கூடாது. பிடிச்சா சாப்பிடணும். லவ் ஃபீல் இப்போதான் நீ சொன்னது இருக்கு. என்ஜாய் பண்ணு, என்ஜாய் பண்ணு. ஓகேடா. லவ்வே வேணும்டா. அடடாமுந்தானை திரையானது, அதுவே என்னால் நிலையானது. போடா ஒரு அதை பத்தி நினைக்க கூடாதுன்னு இருக்காரு. மாலையிட்டு வேணாம்டா. நீர் திளைத்து ஒரு கோலமிட்டே. பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. தெரிஞ்சு நான் நினைக்க கூடாது. நம்ம தான் ஒரே பாட்டை போடுறாங்க. காதல் இல்லாம வீட்டுல வாழ முடியாதா? துரண்டி பாக்குறாங்களே. பிடிச்சதை ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். போய் பாப்பா இல்லையா? என்னங்கடா இது? பேலன்ஸ் இருந்ததுன்னா என்ன பண்ணுறீங்க? எல்லாமே ஹார்ட்டின் ஷேப்லயே வேணும்னு என்னென்ன முட்டாய் இருக்கு அதெல்லாம் முட்டாயா குமிச்சு வச்சிருக்காங்க. ஹார்ட்டின் ஷேப்ல கேக்கு, ஹார்ட்டின் ஷேப்ல கேசரி எல்லாம் போடுறாங்க. கிச்சடி எல்லாம் ஹார்ட்டின் ஷேப்ல வச்சிருக்காங்க. மனுஷன் நீங்கலாம் அதை விட்டு வெளியே வர மாட்டாங்க. போட்டு சீசன் மாதிரி போட்டு தாக்குறாங்க போட்டுக்கிட்டு. நம்ம போடா. அண்ணே, நேத்து போட்டோ அனுப்பல நீங்க. அதுக்கு எல்லா போட்டோவும் செலக்ட் பண்ணி அலோவ் பண்ணுனே. என்ன சொன்ன? அலோவ் கிடையாது. அது பேரு லவ் பேசக்கூடாது. அது லவ் ஆகும். நீ தேவையில்லாம நீ பேசி வம்புறுத்திட்டு இருக்க. நீ எங்க ஊர்ல எல்லாம் அலோவ் தானே சொல்லுவாங்க. எங்க டீச்சர்லாம் அலோவ் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்க போயிட்டு படத்துக்கா? என்னடா படம்? வித் லவ். நீ நிக்காதடா. வித் லவ்னே. லவ் விட்டுட்டு வெளியே வர முடியாது இருக்கு. இந்த லவ்வே வேணாட்டு போனாலும் கூட மாட்டேங்குது. கோபி, என்னடா என்ன கோபி இவங்க போட்டு குழப்புறாங்க. வாழ்க்கை வாழ பிடிக்கவே இல்லாம போயிரும் இருக்கு. ரோட்ல இறங்கும் லவ் போட்டோ போடுறாங்க, லவ் போட்டோ பாடுறாங்க. என்னடா பண்ணும்போது லவ் படத்தை பார்த்து என்னங்கிறாங்க. சரி, சாப்பாடு ஆர்டர் பண்ணலாம்னு ஸ்விக்கில போனோம்னா அப்படியே ஹார்ட்டின் ஷேப்ல சாக்லேட், ஹார்ட்டின் ஷேப்ல வச்சிருக்காங்க. எனக்கு வாழ பிடிக்கல. எனக்கு தேவையில்லாம இருக்கு. இப்படி வந்து உலகம் வந்து ஒவ்வொரு விஷயத்த ஒரு நாளைக்கு எரியத்தான் செய்யும். அதெல்லாம் கடந்து ஒரு எரிகள் மாதிரி நீ நிக்கணும். அதை விட்டு நீ இப்படி இதுக்கெல்லாம் தளர்த்தினா நீ என்ன பண்ண போற? நீ எனக்கு தெரியல. எனக்கு நீ இதுக்கே இப்படி ஃபீல் பண்ண. லவ் ஃபெயிலியர் ஒரு மேட்டர் நீ இது ஃபீல் பண்ணிருந்தீங்கன்னா என்ன? நீ தூயவா மலர் சூடவா மாதவா யாதவா புலல் ஊதவா. என்ன உனக்குலாம் எத்தனை வாட்டி சொல்றது? ஆனா இல்ல, நான் பிராக்டிஸ் பண்ணேன். அவன் இருக்கான், அவன் முன்னாடி வந்து இல்ல நான் பிராக்டிஸ் பண்ணேன். அதனாலதான் உங்கள்ட்ட பாடி காட்டலாம்னு வந்தேன். இரு, நான் பேசுறேன். அதுல செகண்ட் சரணத்துல வந்து மாதவா யாதவா புலல் ஊதவா அப்படி வரணும். நீ மாடா கோபி. மேடம், நாங்க கூட உட்காந்துக்கிறேன் மேடம். என்ன விட்டுருங்க. தேவையில்லாம அட்வைஸ் பண்ணிக்கிட்டு லவ் ஃபெயில சுத்திட்டு இருக்கேன். டென்ஷன் ஆகுறீங்க. நீங்க இந்த குழல் ஊதிதான் போய் நீங்க குழல் ஊத வேணாம். ஊடிக்கிட்டு போடா வெறியாயிரு. நானு குழல் ஊத மாமா. எனக்கு எரிச்சலா இருக்கு எனக்கு கோபி. சரி விடு. சரி, போர் அடிக்கு படம் பாப்போமா? என்ன படம்? லவ் டுடே. ஒரு 4 இன்னும் வர விட மாட்டாங்க. இன்னைக்கு பிப்ரவரி 14 இன்னைக்கு லவ்வர்ஸ் டே சொல்லி எவனோ வெளிநாட்டுக்காரன் கண்டுபிடிச்சது. அதுக்கு ஏன்டா நீங்க போட்டுக்கிட்டு செலிப்ரேஷன் பண்றீங்க, இங்கிட்டு போறீங்க வர்றீங்க? வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வேற. இவனுக்குலாம் கல்யாணம் ஆகி 3 பிள்ளை இருக்கு. இவன் எதுக்கு இப்ப வேலண்டைன்ஸ் டே எல்லாம் வச்சிருக்கான்? ஸ்பெல்லிங்கே தெரியல. மூதேவி ஒரு வேலண்டைன்ஸ் டேன்னு எழுதி இருக்கு. எதுக்கு இதெல்லாம்?
என்ன ஏதோ வச்சிருக்கானே சுதாகர் லவ் சாங்லாம் வச்சிருக்கான். ரைட்டு, இது யாருக்கோ ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா யாருக்கு சொல்றான்னு ஒண்ணுமே புரியலையே. வாட்ஸ்அப்ல என்னவா இருக்கும்? கோபி என்ன என்ன கோபி ஆடிக்கிட்டு வர்றியே? என்ன ஸ்டேட்டஸ் என்ன ஏதோ ஒரு மாதிரி வச்சிருக்கீங்க? என்ன மாதிரி லவர்ஸ்ல இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேங்கறனால நாங்க சரி. ஸ்டேட்டஸ் பறக்க விட்டுட்டு இருக்கோம். புரியலடா எனக்கு. புரியலனா நாங்க ஒரு பாட்டு அப்படி வைப்போம், அதுக்கு அவங்க பதிலுக்கு ஒரு பாட்டு வைப்பாங்க, நாங்க இப்படி ஒரு பாட்டு பதிலுக்கு வைப்போம், திருப்பி அவங்க வேற மாதிரி ஒரு பதிலுக்கு ஒரு பாட்டு வைப்பாங்க, அப்படி போயிட்டே இருக்கு. புரியலையா அவனுக்கு? தெரியாதுதான், தெரியாதனாலதான் தப்பி போட்டது இருக்கு. எங்க பாருங்க. ரைட்டு, அந்த பொண்ணோட ஓ தேடி வந்தேன் எப்படி வந்தாய். ஓ நீ இதுக்கு இப்படி ஒரு கம்யூனிகேஷன் இருக்காடா? பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பதிலுக்கு பாருங்க இதை போடுவேன். என்னை தானே தஞ்சம் என்று அந்த பொண்ணு போடும். மோர்ஸ் கோடு மாதிரி இந்த வேஸ்ட் கோடு வச்சு யூஸ் பண்ணிக்கிறீங்க. என்ன வேஸ்ட் கோடு ஓஸ்ட் கோடு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நாங்க காதலர்கள் இப்படித்தான் நாங்க வந்து பேசிப்போம். அத பாரு, உனக்கு கல்யாணம் இந்நேரத்துக்கு 3 பிள்ளை பிறந்து அத வந்து ஸ்கூலுக்கு அனுப்புற வயசு ஆயிருச்சு. இன்னமும் காதல்னு சுத்திக்கி இருக்க. சட்டு விட்டுன்னு ஒரு முடிவுக்கு வா. இதோட விட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் கல்யாணமே நடக்காது. காதலுக்கு வயசு இல்லடா. நீ கல்யாணம் பண்ணிடுவ, உனக்கு கல்யாணம் ஆயிரும். என்ன இப்படி சொல்லிட்டு போறான் இவன்? கிடக்குறான் நல்லாதான் இருக்கு. ஆஹா, என்னை தானே இன்னைக்கு லவர்ஸ் டே வேற. எப்படியாச்சும் இன்னைக்கு அவளை போய் நான் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். எப்படி போலாம்? என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போனா நல்லா இருக்கும்? அவளை இம்ப்ரெஸ் பண்ற கோயில் நீ தேவையில்லாம என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. இந்த நல்லா ஏன் வந்ததுன்னு எனக்கு தெரியல. போடா. அவங்கிட்ட அந்த அந்த ஒயிட் கலர் அந்த டிஷர்ட் இருந்துல அது கொடுத்துனா அதை போட்டு நீ ஒண்ணு காமிச்சிருக்க. போடா. அவளுக்கு ஒயிட்னா ரொம்ப பிடிக்கும் மச்சான். நான் என்ன சொல்றேன், நீ போ, நீ சாவே, நீ தனியா போய் சாவு. என்னை கூப்பிடாத. எனக்கு வந்து எனக்கு எரிச்சலா இருக்கு. உன்னை பார்த்தாலே அப்படியே வேகுது எனக்கு. வவுத்து ஃபுல்லா எரியுது எனக்கு. அப்படியே போட்டு புரியுது உனக்கு லவ் செட் ஆகல, ஆனா எனக்கு லவ் செட் ஆயிருக்கு. அதை நினைச்சு நீ சந்தோஷப்படணும். போடா, நீ போடா, நீ தேவையில்லாத வேலையை பண்ணாரா. போடா போடா போடா. லவ் என்ன இப்படி ஆயிட்டாங்க? லவ் பண்றவங்க கூட இருந்தாங்க. அந்த டைரி மில்க் வாங்கி கொடுத்து அப்படியே அந்த ஸ்வீட்டா அப்படியே அந்த லவ் சொன்னா எப்படி இருக்கும்? மாப்ள பழசா இருக்குமே, ரொம்ப பழசு இதெல்லாம். இது ட்ரெண்டே இப்ப கிடையாதுடா. அப்ப ட்ரெண்டே மாதிரி வேற எங்கேயும் போயிடும். ஆமா, உனக்கு செட் ஆகும்டா. கரெக்ட், நீ ட்ரை பண்ணு. உனக்கு கரெக்டா ஒர்க் ஆகும். நீ வேற டேய், இந்த கிரீட்டிங்ஸ் கார்டுல வாங்கி அதுல ஒரு ஹார்ட் மாதிரி போட்டு அப்படியே அவளை வர்ணிச்சு ஒரு கவிதை ஒன்று எழுதி வச்சிருக்க மச்சான். அதை கொடுத்தேன்னு வச்சுக்கேன், இம்ப்ரெஸ் ஆயிடுவாளா? என்னடா இம்ப்ரெஸ் பண்ண? போடா நீ போடா. ஒரு நல்ல நாளாதுமா அவனை பாக்குறேன். அடி பொழந்து எடுத்து விடுறானே. நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் பாத்துக்கிறேன். உனக்கு நல்லது நிறுத்துங்க சார். பப்ளிக்ல வந்து இப்படி நல்லா படிச்ச ஒரு மாதிரி இருக்கீங்க. இப்படி போய் நடுரோட்ல சொன்ன போறது ஃப்ரெண்ட் தான். நீ போங்க, நான் பாத்துறேன். இப்பலாம் பண்ணாதீங்க சார். ஒண்ணு இல்ல சார், எனக்கு லவ் செட் ஆயிருச்சு. நான் லவ் பண்றேன், அதுக்கு தான் சார் இவன் கோவப்படுறான். மனுஷனா நீ எல்லாம்? அதான் அந்த வைத்தறிச்சல். நமக்கு செட் ஆகலைன்னா மத்த இவன மாதிரி திரியறாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லயே ஒரு குரூப்ல ஒருத்தர் இருக்கா. ஒவ்வொரு குரூப் அவரோட நல்லா இருந்துட்டான்னா அதை கெடுத்து விடுறது. நமக்கு லவ் செட் ஆகல, இவனுக்கு செட் ஆகும். நமக்கு வேலை கிடைக்கல, இவனுக்கு கிடைக்கூடாது. நம்ம இவ்வளவு சம்பாதிக்கிறோம், இவன் சம்பாதிக்க கூடாது. என்னையா நினைப்புது? சட்டியில இருக்கக்கூடிய நண்டு மாதிரி அந்த சட்டியை விட்டு வெளியே வரான்னு புடிச்சு இழுத்து கீழே தள்ளி. என்ன மனுஷன் நீங்க? பேசிங்களா சார்? முடிச்சிட்டீங்களா? முடிச்சு. அவன் லவ் பண்றேங்கறான்ல, ஆமா. அது யார் தெரியுமா உங்களுக்கு? யாரு? அது ஒரு ஆன்ட்டி. 40 வயசுக்கு மேல இருக்கும். அவன் பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான். ஸ்கூல்ல போகும்போது ரொம்ப பேசிட்டு இருக்கான். ஆன்ட்டினா லவ் வராதா? அவங்களுக்கு என் மனசும் அவங்க மனசும் சிமெண்ட் செங்கல் மாதிரி ஜெல் ஆயிட்டு சார். இதுக்கு மேல வேற என்ன சார் பொறுக்க வேணும்? அவன் புருஷன் வேணும் சார். புருஷன் வேணும் சார். இங்க பாருங்க. வேற மாதிரி நான் சொல்லிட்டேன். உங்க ஃப்ரெண்ட் தான் சார். டைம் பாஸ்க்கு பண்றா சார். இத ஒரு சின்சியரா பண்ற மாதிரி என்ன வந்து வெறுப்பேத்தி இருக்கா சார். அதான் டென்ஷன் மண்ட பூரா வெடிக்குது எனக்கு. ஆமா, ஃப்ரெண்ட் சார். பண்ணி ஜெயிலுக்கு போறோம் சார். அவன் அப்பத்துல இருந்து அப்படிதான் சார். அவன் வைத்தறிச்சல் பாடி சார். நீங்க ஒரு ஐடியா சார். சார் இங்க பாருங்க. இப்படி சார் அந்த லவ்வ இப்படி விட்டு அவன மூக்குக்கெல்லாம் பிச்சு விட்டு பாருடா. தப்பா பேசிக்கிட்டு ஒரு ஃப்ரெண்ட் இன்னும் கூட வச்சு சுத்திக்கு இருக்க. முதல்ல ரூம மாத்தியா. ஆனா ஒண்ணுனே, லவ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அப்படியே வாழ்க்கையே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாம் மாயடா. ஏன்டா லவ்வா போட்டு தொங்கிக்கிட்டு லவ் பண்ணா மனுஷனா? லவ்ல தேவை. ஏன்னா பொண்ணு பின்னாடியே தெரியுங்க. பொண்ணு இல்லைன்னா வாழ்க்கையில நிறைய இருக்குடா. அதை நீங்க பாக்கணும். அதை விட்டுட்டு பொண்ணு லவ் பண்ண பிறகு மட்டும் ஐயா சூர்யா ஐயா,
மௌனம் பேசுறீங்க சூர்யா சார். நீங்க இங்க படம் இறங்குது இல்ல, என்ன தெரியாது உனக்கு? தெரியுது இல்ல, அப்புறம் எதுக்கு மௌனம் பேசுற? அது ரீ ரிலீஸ் வந்து தியேட்டர்ல பண்றாங்க, நீ எதுக்கு இவென்ட் ரிலீஸ் பண்ணிக்கிறீங்க? சும்மா நான் ஒரு வாழ்க்கையோட தத்துவத்தை பேசிக்கிட்டு இருந்தேன். தம்பி மௌனம் பேசியதெல்லாம் பார்த்தே இல்லையா? அதான் அவன் அடிச்சிட்டு இருக்கான். இந்த டயலாக் பூரா அந்த படத்துல சூர்யா சார் பேசுனது. ஆனா வினயே பேசுற மாதிரி பேசிக்கிட்டான். இல்ல இல்ல அதெல்லாம் இங்க இல்ல. பாருடா, இவனுக்கு பொண்ணுகிட்ட பேச வராது, இன்ட்ரோவர்ட். அதெல்லாம் யாரும் இவன்ட்ட பேசல. இவன் ஏதோ பெண்கள் எல்லாம் வேணாம்னு உதறி விட்ட மாதிரி பில்டப் கொடுத்துக்கிட்டான். இல்ல இல்ல. அண்ணா வந்து ரொம்ப கட்டுக்கோப்பா இருப்பாரு, பாத்துருக்கேன். எங்க அந்த கோப்பை காட்ட சொல்லி ஒரு 2 பிள்ளைகளாவது பேசி இவன் ரிஜெக்ட் பண்ணியிருந்தா இவன் சொல்ற கரெக்ட் தானே? போன் எடுக்க சொல்லி எடுத்தான். ஏய் அதெல்லாம் தேவையில்ல தம்பி. நான் இன்னும் ஏய் இன்ஸ்டாகிராம்ல போய் எல்லா பிள்ளைகிட்ட போய் ஹாய் போடுவான். யாருமே இவனுக்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்க. இல்ல இல்ல அத கிடையாது. மாம் சேஸ் நோ லவ் நாங்க அதனால கமெண்ட் இருக்கேன் நான். இல்லன்னா அந்த சென்ட் விளம்பரத்துக்கு வர மாதிரி பொம்பளை பிள்ளைங்க அப்படி பாஞ்சிட்டு வந்து மேல விழுந்திருக்கும். டேய் நீ யார்? உன்னை எல்கேஜில இருந்து பாத்துக்கிறீங்க, என்கிட்டயே அடிச்சு விடுற பத்தியா நீ? தம்பி இவன் காது கிடைச்சிச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணக்கூடிய ஆளு. இவன் எல்லாம் ரொம்ப நேரம் காதை கட்டி நிக்காத, நல்லதுக்கு இல்ல. சைல்ட் ஃப்ரெண்ட் அதான் சொல்லுவேன். மௌனம் பேசிய படம் பாத்தியா நீ? இல்ல நான் போய் முதல்ல படத்தை பாரு, நல்லா இருக்கு வா. இவன் டேஸ்ட் பேசிக்கிறீங்க. ஏய் டேடா நம்பாத தம்பி, அவன் நம்பாத. தச்சி ஃபேட் கோபி இந்த மித்துல் ஜித் இருக்கார்ல, மித்துலு ஜித்தா யாரா அவன்? அண்ணா இந்த முத்துவேல்ரா முத்தா வேற ஸ்டைலா மாத்திட்டான். என்னவா அவனுக்கு? என்ன பண்றான் ஏது பண்றான் ஆளே காணா ஒண்ணும் இல்ல. என்ன ரூம் பக்கெட்டே வர்றது வர்றதே கிடையாது. என்ன மேட்டர்னு விசாரி. இப்ப கண்டுபிடிப்போம். நாடி பூவுக்கு வண்ணம் இல்ல உன்கிட்ட என் காதல் சொன்னதில்ல. என்னடா என்ன சொன்னான்? இவனும் இன்னொரு பொண்ணும் பேசிக்கிறாங்க. இவன் அந்த பொண்ணை லவ் பண்றான், அந்த பிள்ளை இவனை லவ் பண்ணல. சொல்லலாமா வேணாமான்னு ஒரு ஆசிலேஷன்ல இருக்கான். எப்படி கோபி? இந்த பாட்டை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. கோபி என்னடா? அந்த மித்துல் இருக்கான்ல, ஆமா மித்துல் இப்ப என்ன இங்க பாரு, பண்ணி முத்துன்னு கூப்பிடு. முத்து என்ன முத்து என்ன பண்றான்னு கேளு கோபி. டேய் அந்த பிள்ளை லவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சா அவனை? லவ் அந்த பண்றான். பாட்டை வச்சு இல்ல சொல்றாங்க. எப்படி அவன் பேசவே இல்ல. கோபி கோபி என்னடா? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாரு கோபி. மித்துல் இப்ப என்ன பண்றாங்க? ஐயா என் கூட பெரிய தலைவலியா போச்சுடா. டேய் பயங்கர லவ்ல இருக்கான்டா. உள்ள போயிட்டானப்பா. உள்ள போயிட்டான். சொல்றானே தெரியலையே. கரெக்டா சொல்றானா? 4 to 6 weeks later. கரெக்டா சொல்றானே. இந்த தடவை மட்டும் இவன் கரெக்டா சொல்லிட்டான்னா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது, வேற வழி இல்ல. கோபி 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 என்னடா லாஸ்டா மித்துல் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்னு மட்டும் இங்க பாத்து. பாரு முத்துன்னு கூப்பிடுன்ட்டேன். முத்து 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 என்ன லாஸ்ட் உனக்காக. இதுக்கப்புறம் சொன்னா பண்ண மாட்டேன். சரி சரி பண்ணு லாஸ்ட். ஆசப்பட்ட பொண்ணு பேரு மோனிஷா, காதலிச்ச சீரிசா. டேய் பிரேக்கப் ஆயிடுச்சு, லவ் ஃபெயிலியர் ஆனா கூட இவரல வந்துறான் வீட்டுக்கு. ஏய் என்னடா எப்படா கோபி இந்த மாதிரி திறமை இருக்கு எனக்கு தெரியாதுடா. ஐயோ நீ உன்னை வச்சு சூப்பரா பண்ணமாடா. டேய் கோபி போன் தோசை செம்மையா இருக்குடா. எப்படா போன் எடுக்கறான், காதுல வைக்கிறான், கரெக்ட்டா அடிக்கறானே. எப்படி கோபி? என்ன உன்னைய மாதிரி மெண்டல் இருக்கு. நான் தான் ஊர்ல போய் நிறைய பேர் தெரியுறாங்க. ஆனா பண்ணாட அவனுக்கு போன் பண்ணா காலர் டியூன் வருது பாத்தியா? அத வச்சு ஒருத்தனோட ஹிஸ்டரியவே எழுதிரலாம்டா. ஆமா ஆமா இப்பெல்லாம் வைக்கிறதே இல்ல, ரொம்ப காசு. மத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த மாதிரி காலர் டியூன்லயே போனுக்கு ரீசார்ஜ் பண்றதே பத்த மாட்டேங்குது. ஃப்ளாப்பான்னு கண்டுபிடிச்சலாம். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். அதத்தான் இது பண்ணிக்கிட்டு பெரிய சீன் போட்டுக்கிட்டு இருக்கியா? நான் எங்கடா சீன் போட்டேன்? போடா இவனை நம்பிக்கிட்டு நான் பிசினஸ் ஆகலாம் யோசிச்சேன். உக்ரைன் அதிபர் அப்படியே அமெரிக்காவோட பகச்சிட்டு அப்படி போறாரு. ஏய் பரதேஷ்னாயே எப்படி என் கூட தான் பைக்ல வர நில்லு வரேன். நாளை மண்டையும் பாரு. டேய் என்ன நேரம் கிட்ட நேரத்துல வர்றான்? தெரியலடா எனக்கும். பொங்கலுக்கு இப்பதான் போனேன், தீபாவளியும் இப்பதான் முடிஞ்சு. நீருக்கு வந்துட்டு போனானே. இப்ப எதுக்கு சம்மந்தம் இல்லாம இப்ப எதுக்கு வர்றான்? அதுவும் மூதைய பேர் 11 மணிக்கு வந்து இறங்கி சொந்த ஊருக்கு வந்துட்டாரா? நைட்டு காலையில இறங்கி தொழலா, நைட்டு 2 மணிக்கு வர்றது 1 மணிக்கு வர்றது வரான்னு கேட்டு தொலைய மாட்டான். நான் கேட்டேன். பஸ் வந்துருச்சா? ஏய் வந்துட்டான். என்னடா ஒரு பிரச்சனை வாங்க போயிட்டு. என்ன என்ன பிரச்சனை என்னன்னு சொல்லு. நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன்ல. ஆமா லவ் பண்ற வீட்டுல தெரிஞ்சு போச்சு. பொண்ணு வீட்டுல தெரிஞ்சு லாக் பண்ணிட்டாங்க, போனை பிடிங்க வச்சுட்டாங்க. ஓஹோ அதுக்குதான் வந்திருக்காரு. 4 நாள் ஆச்சு. நேர்ல போயிட்டு அவங்க வீட்டுல பிரச்சனை பண்ணி அந்த புள்ள லவ் பண்ணிச்சா உன்னைய? லவ் பண்ணி ஏய் லவ் எல்லாம் பண்ணிச்சுறானே. ஏய் இல்லடா லவ் பண்ணனால தான் நான் வந்துட்டு இருக்கேன். ஏய் நீ நம்புறியா? என்னடா நான் யாருமே நம்பலாம். நீ விடு மச்சான். நான் போயிட்டு வரலாம். நம்மகிட்ட போறோம். நான் எப்பறா அங்க வரது? என்னடா எப்ப வரது? என்ன நல்லா சொல்றேன் கேட்டுக்க. ஊர்ல இருந்து வந்தியா, ஃபுல்லு வாங்கிட்டு வந்தியா, அந்த சரக்கு பத்தல மாப்ள ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னா கோட்ற ஒயின் ஷாப்ல வாங்கி கூட நாங்க அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அந்த லெவல்ல தான் நாங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு மேல எல்லாம் பண்ண முடியாது. நீ 2 பேரும் வரடா. நீ நீ விடுடா. வேலை இருக்கு மாப்ள காலைல. ஏய்
எவ்ரிபாடி. இவர் அர்ஜுன் அப்படியே முதல்வன் படத்துல வர மாதிரி ஊழல் பண்றதை கண்டுபிடிச்சிட்டாரு. மாப்ள. என்ன ஃப்ரெண்ட்ஸ்னா வர மாட்டேங்கிறீங்க, நட்பு வர மாட்டீங்க. வேலை வெட்டிக்கு போக வழி இல்லாம நாங்களே உள்ளூருக்குள்ள ஓட்டிக்கிட்டு திரியோம். புரியுதா? சோலமா நானே போறேன்டா. சோலோவை போய் நான் தூக்கிட்டு வரேன்டா நானு. அவங்க அப்பாலாம் மோசமான ஆளு. 2வது வந்து அப்புறம் இந்த வருஷம் எம்எல்ஏ கேண்டிடேட் வர நிக்கிறா சொல்லிக்கிறாங்க. ஏய் என்ன போறோ தெரியல. இல்லடா, நான் வந்து லவ் பண்ணிட்டேன். பொண்ணு வந்து அரெஸ்ட் ஆகி வீட்டுல இருக்கடா. அது என்ன எனக்கு அது கஷ்டப்படும்ல. கஷ்டப்பட்டு ஒரு ரவுண்ட போட்டுட்டே பேசுவோம். வா நான் சொல்றேன் கேளு. இல்ல எனக்கு பொண்ணு ஏய் அது வந்து இப்படி அப்படி தான் பேசுவான். 2 ரவுண்ட போட்டு விடுங்க, அவனே போட்டு படுத்து தூங்கிடுவான். கேட்டு லவ் பண்ற மூஞ்சிய பாரு, எருமோட வயசுல லவ் பண்ணிக்கிட்டு. இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கானா அது உண்மையா இல்லாம இருக்காது. எனக்கு என்னமோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமோன்னு தோணுது. எனக்கும் சரக்கு ஊத்தி படுக்க வச்சு தப்புன்னு தோணுது மாப்ள. அப்படியா? ரொம்ப சின்சியரான லவ்ல எவ்வளவு வருஷமா தெரியும்? எனக்கு ஒரு 6-7 வருஷமா 7 வருஷமா. சரி வருவான். நம்ம ஒரு முடிவு என்ன மச்சான்? நைட்டு சரக்க ஊத்தி படுக்க வச்சுட்டீங்க. போயிட்டு போகுது. காலைல வீட்டுக்கு போவோம், கடைக்கு போறோம். கடைக்கு போய் 3 பீரை வாங்குறோம், 4 பேர் அடிக்கிறோம். போய் கார் 3 பீரை வாங்குறோம், 4 பேர் அடிக்கிறோம். ஆமா, சாப்பிட்டு படுத்து தூங்குறோம் மதியம். சரிடா. சரிடா. பாத்தியா? இந்த லவ்வுக்கு அவன் வீடு பூந்து போய் தூக்குவாங்க. அவ்வளவுதான். அவனுக்கு உண்மையான லவ்ங்கற. அதுக்குதான் வேகமா போறக்கு வந்திருக்காரு. மாப்ள பீர் காசு கொடு மாப்ள. சரிட்டு வராது. அப்படியே பாத்து. கோபி என்னடா கோபி விஷயம் தெரியுமா கோபி? என்னாச்சு? யார் வராங்களா? எங்களுக்கு அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுதான் கோபி. கல்யாணம் ஆயிடுச்சு. அதான் பேசுறது இல்ல, இது பண்றது இல்ல. கேட்ட நான் லவ்வே பண்ணல, ஃப்ரெண்டா தான் பாக்கணும்னு என்ன என்ன நான் தான் சொன்னேனடா, அவன லவ்வே பண்ணிருக்காது அந்த புள்ள. இவனே நினைச்சிட்டு தெரிஞ்சிருக்கான் லவ் பண்ணுது அப்படி நினைச்சிட்டு. ஏய் அந்த பொண்ணை நான் பழி வாங்கி காட்டுறேன்டா. பழி வாங்க போறேன். இது வரைக்கும் நீ பண்ணது லவ். இந்த பாத்தியா இல்ல சர்வம் மாயால பாத்தியா? லவ் பண்ற வரைக்கும் ஓகே, போயிட்டாங்கன்னா அவங்க நல்லா இருக்குன்னு நினைச்சு விட்டுறோம். அவங்களுக்கு போய் கெடுதல் நினைக்க கூடாது. கெடுதல் நான் ஏன் கெடுதல் பண்ண போறேன்? அந்த பொண்ணு ஒருத்தர் எல்லாம் பண்ணி போயிடுச்சு இல்ல, அந்த பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி காட்டுறேன். சிம்பு கல்யாணம் பண்ண போறீங்களா? இல்ல மூடிட்டு வாடா. பாருங்க பாருங்க, இந்த பிள்ளைய பார்த்ததே பெரிய விஷயம். ஆளை மண்டே வாமாப்ல தேவலாம் பேசி ஊரை போயிட்டு கிளம்பி போறான். நான் வந்து டேய் பஸ் வந்துருச்சுடா, நான் வரேன். ஆனா வேலண்டைன்ஸ் டேனா இந்த மாதிரி சில பேர் ஜாலியா இருப்பாங்க, சில பேர் சோகமா இருப்பாங்க, சில பேர் வயிற்றுச்சல்ல இருப்பாங்க. அதெல்லாம் இருக்கதான் செய்யும். எனக்கு எல்லா விதமான இந்த கலவையும் காலேஜ் படிக்கும்போது, அந்த காலேஜ் படிக்கும்போது வராது, ஸ்கூல் படிக்கும்போது வராது. ஸ்கூல் படிக்கும்போது வர்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு சும்மா ஒரு அட்ராக்ஷன் தான். அது அதான் சொல்றேன்ல, இப்போ நான் சொல்றேன்னா நானுமே அது சின்ன ஸ்கூல் படிக்கும் போது ஏய் உங்களோ பண்ணலாம் அவங்களோ பண்ணலாம் இப்ப நினைச்சு பார்த்தா கரும பிடிச்சவனே என்னடா பாக்குறவனா லவ் பண்ணிருக்கு அப்படின்னு தான் தோணும். அந்த ஏஜ்ல வரத நம்ம தடுக்கவே முடியாது. ஆமா, அதான் சொல்றேன்ல, அப்போ நம்ம படம் பார்த்துட்டு ஒரு ஆர்வ கோளாறுல அவங்க மேல லவ் வருது, இவங்க மேல லவ் வருது, அது சும்மா ஒரு அட்ராக்ஷன் தான். அதுக்கப்புறம் காலேஜ்ல மேபி சில பேருக்கு ஒரிஜினலா கூட வரும். அது சக்சஸ் ஆகுமா ஆவாதான்னு அது அவங்கள பொறுத்து தான் இருக்கு. நம்ம ஒண்ணுமே ஆமா, நம்மளுக்கு லவ் ஃபெயிலியர் ஆகணும்னா லவ் ஃபெயிலியர் ஆகும், லவ் மேரேஜ் நடக்கணும் லவ் மேரேஜ் ஆகும், மேரேஜ் ஆகும்னா மேரேஜ் ஆகும், மேரேஜே ஆகாதனால ஆகாது. எல்லாருக்கும் சூப்பரா வேலண்டைன்ஸ் டே முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்